உலகத்திலேயே அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு எங்க ராஜ்யத்துக்கு கோவைக்கு தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 90% முடிஞ்சிருச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 10% முடிக்கல, 100% ஹேண்ட் ஓவர். லிட்டிகேஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா மத்திய அரசு லிட்டிகேஷனை சால்வ் பண்ண முடியாதுங்கண்ணா. லேண்டு வந்து மாநில அரசனுடைய கண்ட்ரோலுங்கண்ணா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி முழுமையாக நீங்க லேண்டை கொடுக்காம மத்திய அரசு செயல்படுத்த முடியும். அதனால தான் போன முறை நாம் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு லேண்டை முழுமையா ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பண்ணிட்டாங்கன்னா எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க செயல்படுத்தி காட்டுறோம். அப்படின்னு யாரும் சொன்னா நான் கடிதம் ஒரு நிமிஷம் தலைவா, நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்திருந்தா ஓகே, நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னா ஓகே. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளவு சீட் நிக்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் இருக்காங்க சொல்லுவாங்க. அதனால இதை ஒரு விவாத பொருளாக இதற்கு ஆக்கணும். எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா, அண்ணாமலையோட வாக்குறுதிகள் ஒண்ணுமே என்னென்ன நிறைய இருக்கு சார். நீங்க எலெக்ஷன் சொன்னீங்களா சார், என்டிஏ கம்பி அண்ணன் கேட்ட என்ஏ எவ்வளவு கொண்டு வரீங்க, அதெல்லாம் என்ன? என்ஏக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் கடிதம் போட்டிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, பதில் கடிதம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை அலுவலகத்தை வந்து நாங்க இன்னைக்கு விஸ்தாரப்படுத்துறோம். காரணம் வந்து ஜியோகிராபிக்கல் லொகேஷன் படி மதுரைக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஸ்தாரப்படுத்தணும், என்ஐஏ என்சிபி ரெண்டுக்கும். ஸோ நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் இது. காரணம் இங்கே கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேலே உயர்த்தி விட்டுருக்காங்க, 1 லெவல் அப் கொண்டு போயிருக்காங்க. அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அது பார்த்துக்கணும் அப்படின்னு. என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ பரிசீலனை இருக்கு. என்சிபியை பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆபீசர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம், போராடுவோம். காரணம், தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம். இங்க தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும். ஒருவேளை மதுரையை எலிவேட் பண்ணா கூட இங்க ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி போட்டுனாலும் இங்க வந்து உட்காரணும். அதனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோங்கன்னா போராடிட்டு இருக்கோம். 48 hours ஓகே. மிச்சம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு வருவேன். இன்னைக்கு CDR 2க்கு வருவோம். கேளுங்க. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? ஓகே, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரா அண்ணே? இருங்கண்ணே அண்ணே, அதற்கான டேட்டா எங்கிட்ட இல்லைங்கண்ணே. என்பிஆர் அப்கோர்ஸ் இல்லை, என்பிஆர் நாம் என்னது ஆரம்பிக்கல. குறிப்பாக இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் எத்தனை பேருக்கு புதிதாக குடியுரிமை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா எக்ஸாக்டாக எங்கிட்ட இல்லை. அவங்களுக்கு அந்த ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸ் டேட்டா ஒன்று கொடுக்கணும், உங்களுக்கு அந்த டேட்டா 2 கொடுக்குறோங்க.